லூயா. எல்லாரும் எப்படி மங்கள் பண்ணலாமா? கத்தரை நோக்கி பார்க்கலாமா? கத்தர் நல்லவரையும் மட்டும் தேவன் நம்மை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்பா சமூகத்தில் நாம் கழிவுற வந்திருக்கிறோம். முடிந்த அனைவரும் நாங்கள் பல்ட்டு இந்த காலை வேளையில் கத்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் எங்களை உதவி செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். மையா எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் துக்கங்களை சுமந்தவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாயில திறந்து நல்ல ஆவில நிரம்பி நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? எங்கே 2-3 நாமத்தினால கூடியிருக்கிறார்கள் நடி நான் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில் அவர் நம் நடுவில் பிரசன்னமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தும் சத்தங்கள் எல்லாம் உயரட்டுமே. ஹல்லேலூயா. ரியான் தரபலபலா துடாபன் தரபலா சந்தரபலரபா கபரபலரபலரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரீபாபா ரீபாபா. நல்ல அந்நிய பாஷை நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ரீபாலா சந்த ரபாலா துடாபாலா ரகபா ரபாலா ரியான் தரபலா ரீபாலா துடாபான் தரபலா ரியான் தரபலா பலபலா ஒரு ரபான் தரபலா. சிந்தனை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. எல்லா நுகத்தடியில் முறைக்கிற தேவ மகிமை நடுவில் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இந்த கூரைக்கு விரதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாய் போவதாக. ரீபா ரக தானா மாலா ரியா தரா ரபா லரபா லரபா துதாபலா சபரபல பலபலா துதாபா தரபல ரியா தரபல ரபல ரபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை நிரம்பி, அந்நிய பாஷை நிரம்பி. ரிபா ரபா லபா லபா துதாபா லரபல ரியா தரபல ரியா தரபல பலபல துதாபா லரபல ரபா. தேவ கிரியை வெளிப்படும்படி நல்ல ஜோமனரமா ரிமான துதாபா லரபா ரியா தரபல ரபா துதாபா தரபல ரியா தரபல கந்தல கல்வன் தரபல ரியா தரபல ரபா ஓ ரபால சந்தரா நல்லவன் 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 ராஜா. ரீபாலா சந்தரபல ரபல ரபல ரபா. அன்பின் பரலோக தந்தை நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்தினமையா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் ஆடி பாடி மகிழ எங்களை கூடிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஜெப வீட்டிலே எப்பா எங்களை மகிழ பண்ணிக்கிற ஆண்டவன் நாளிலே மகிழ பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகிற பாடல்கள் அப்பா துதி நாராயணை அப்பா செய்தி வேலை அப்பா ஜெப வேலை நீங்கள் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. எங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையிலும் ஊருக்கு செல்கிற மீட்பது நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் உட்காரலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவரை தேவன் நம்மை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தவர்களுக்கு தெரிந்த பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது என்று அகமகிழோ மக்களிப்பம் அல்லேலூயா பாடுங்க. பல சேர்ந்து பாடி தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிமை சொல்வோம். ராஜா நம்மிடம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வியில்லை. ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா. தோல்வியில்லை. ஹல்லேலூயா. சொல்ல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்வியில்லை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோல்வியில்லை. ஹல்லேலூயா.
உமக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வேற்று பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, ரபலர வேற்று பவனி. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, மகிழ்வு சொல்லுங்க. இன்றாக மகிழ்வோம், கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, நல்ல கைது சொல்லலாமே. வெற்றி பவனி, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம். இயேசுவே இன்றாக மகிழ்வோம், ஓ அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாய். உண்மையை சொல்ல முடியுமா? தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, ரபாபாபாலரா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன், என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன், என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கோப்பிட்டு துணையாய் வந்தீரையா. எல்லாருமா துன்ப வேளையில் நோக்கி கோப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி. எல்லாரும் போய் கண்டு முடி. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை மகிமைப்படுத்தல. முழங்கால் படிக்கிட்டு தேவன் நோக்கி பார்த்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டு தேவன் கிருபையை நடத்தி வந்த தெய்வத்தை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இதயத்தோடு ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தலாமா?
தேவாதி தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரை, அற்புதங்களை செய்கிறவரை நாம் அப்படியே தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்து நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறாரே, நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ரிபாலா சந்தரா பாலா துடாபாலா சந்தரா பாலா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய காயப்பட்ட கருத்துல நாம அர்ப்பணிக்கலாமா? எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பான்னு சொல்லலாமா? வாயில திறந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா சொல்லாம, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே, உங்களுடைய காயப்பட்ட கருத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுவாசத்தோடு கடந்தவரே, உம்முடைய காயப்பட்ட கருத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. சொல்லாம, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ரபாலா சந்தா ரபாலா. ஏதாவது பாவ கல்லோடு வந்திருந்தா நீங்களே மன்னிங்க ராஜான்னு சொல்லி கேட்கலாமா? ஏதாவது குற்றங்கள் குறைவோடு வந்திருந்தா எங்களை மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா. ஜபிக்க வேண்டிய நேரத்தை ஜபிக்காம இருந்த மன்னிங்க, வேதத்தை தியானிக்காம இருந்த மன்னிங்க, அப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருந்த மன்னிங்க, மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா. ரிபாலா சந்தா ரபாலா ரபா துடாபாலா ஷியாந்த ரபால ரபா ரியாந்த ரபால பல பல துடாபாலா சந்தா ரபால ரபால ரபா ரியாந்த ரபால ரபா துடாபால ரபால ரபா துடாபான் தரபால ரபா தியாந்த ரபால ரபால ரபா. எங்களை பலிபடுத்த ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை ஆவி ஆத்ம சரங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா, எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. ரகாபாலா சந்தாராபாலா ரியாந்தரபல பல பல துடபல சந்தரபல ரபா கபரபல ரபா. ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. எத்தனை பேர் கேட்குறீங்க, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களை விட்டு அகலட்டும், தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களை விட்டு அகலட்டும், தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களை விட்டு அகலட்டும். எங்களை முற்றிலும் நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்படியே அர்ப்பணித்தல வாயில தந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வாயில தந்து அந்நிய பாஷை பெற்றவர்கள் நல்ல கிருபை நல்ல ஆவில நிரம்பி ஒரு 2 நிமிடம் நல்ல அந்நிய பாஷை பேசலாமா? ஜெபிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடிக்கு போராடு எல்லா பலப்படுத்த ஆவில அழிக்கப்படும்படியாய் ரிபாலா சந்தா ரபாலா துடாபாலா ஹந்தா ரபாலா. உன்னதரை உயர்த்த வந்திருக்கிறோம், சிறந்தவரை வாழ வைத்தவரை பேச்சவாளனாகி பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். கிருபை தந்தவரை ஆராதிக்கலாமே, வாழ வைத்தவரை ஆராதிக்கலாமே, பலவீனத்தில் உதவி செய்கிறவரை ஆராதிக்கலாமே, இல்லாமையில் மாற்றுகிறவரை ஆராதிக்கலாமே. ரிபா ரபா லபா 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 துடாபா லரபா நீடாபா லரபா கபரபா லரபா லரபா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர் ருசித்து பார்த்து, கத்த நல்லவர் என்று ருசித்து பார்த்து ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தலாமே, கத்தாதி கத்தாவை மகிமைப்படுத்தலாமே. ரிபாலா சந்தா ரபாலா ரியா தரபல ரபா தியா தரபல ரபல ரபா. நல்ல அந்நிய பாஷையில் நிரம்புங்க, நல்ல அந்நிய பாஷையில் நிரம்புங்க, நல்ல அந்நிய பாஷையில் நிரம்புங்க. ரிபா 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 ரகா லரபா துடாபா லரபா தீடாபா லரபா கபரபா லரபா லரபா ரியா தரபா லரபா துடாபா லரபா லரபா தியா தரபா லரபா லரபா ஓரபா லரபா லரபா துடாபா லரபா கபரபா லரபா லரபா ரியா தரபா லரபா துடாபா லரபா லரபா துடாபா லரபா லரபா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரிபா ரபா லபா 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 ரிபா ரபா லபா
கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அன்பையுமே துதிக்கிறோம், ஆறுவரையுமே துதிக்கிறோம், எங்கள் உயர்ந்த அடைக்கலமே துதிக்கிறோம், எங்கள் கோட்டையை, எங்கள் மறைவிடமே, எங்கள் துரிதமே, நான் நம்பியிருக்க நம்பிக்கையின் கேடகமானவரே, எங்கள் பலவீன நேரத்தில் உதவி செய்கிறவரே, என் தேச்சர வாழ்நாள் பரிசுத்த ஆவியானவரே, என் இயலாமையில் எனக்கு உதவி செய்கிறவரே, என் இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாம் இதமாக மாற்றுகிறவரே, என் துக்க நாட்கள் முடிந்து போக செய்கிறவரே, எங்கள் நல்ல தெய்வமே நடத்தி வந்தவரே, மெய்யாக எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, என் துக்கங்களை சுமந்தவரே. ரபா பாபா பாபா பலர வந்தரியா தர பலர பலரபா ரியா தர பலரபா துடா பலர பலரபா ஓ ரியா தர பலர பலரபா ஓ சத்துரைகள் வெள்ளம் போல வரும்போது எங்களுக்காக ஜெயக்கொடி ஏந்தினவரே, இந்த கால வேளையிலே நல்ல ஆவில நிரம்பி, நல்ல ஆவில நிரம்பி, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். தேச்சர வாழ்நாள் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், விடுதலை நாயகர், விடுவிக்கிறவர், ஒருவராய் சாவாமல் உள்ளவர், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், நம் சுவாசத்தோடு கலந்தவர், நம் ஜீவனின் அதிபதி யானவர் அவர். அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் ஒருவரே சமாதான பிரபு. ரிபா ரகா தர்ர பலா ரியா தர வலரபா கத்தரை இவளை செயமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அவர் துறைத்தனங்களையும் அவர் அதிகாரங்களையும் சிலுவையிலே நிர்மமாக்கி போட்டவர். சாத்தான் எழும்பின போது நமக்காக ஜெயக்கொடி ஏந்தினாரு. சிலுவையின் ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. முன்னே நாம் புறமா இருந்தவர்களை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவரோடு கூட கிட்டி சேரும்படியாய், அவரோடு கூட களி கூறும்படியாய் நம்மளை கிட்டி சேர்த்திருக்கிறாரு. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ரபா பாபா பலரபல ரபா நீர் நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான வெள்ளையாய் மாற்றினீரே, பாவியான என்னை வெள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன். நல்ல கைதட்டி. நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, கைவிடவே மாட்டேன். என்னை முன்குறித்தீரே, கைவிடவே மாட்டேன். நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன். நீ நல்லவன், நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவன், நீ நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவன், நீ நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னன் பரிசுத்த ஆவியா என்னையும் இருக்கிறே. உன்னன் பரிசுத்த ஆவியா என்னையும் இருக்கிறே. உன்னன் பரிசுத்த, உன்னன் பரிசுத்த ஆவியா ரபால சக்கரால நிரபால ரந்தரபா நிரபால சே. உன்னன் பரிசுத்த ஆவியா ரிபால நரபால சக்கராபா ஓரியா சே. நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவன், சர்வ வல்லவன், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவன், நல்லவன், சர்வ ரிபால சக்கரா ரியா கலர வல வல வல
வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல அந்நிய பாஷை நிரம்பி கைதட்டி ஒரு விடுதலை அபிஷேகம், ஒரு விடுதலை அபிஷேகம், விடுதலை அபிஷேகம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை கூர்மையில பற்களில் எந்திரவை மாற்றுகிறேன். நீ எந்திரவை மாற்றுகிறேன். நீ மலைகளை நொறுக்குவாய், நீ மலைகளை நொறுக்குவாய், நீ மலைகளை நொறுக்குவாய். உடல் மடிக்கப்பட்டிக்கு முன்பாய் எந்த பாகோனும் நிற்க முடியாது. உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார். இதோ நான் உன்னை உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகிற தேவன். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஒரு தேவ அபிஷேகம், right now. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சபை நடுவே இந்த காலவெளியிலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆவியான என்னை வெள்ளையாய் மாற்றினே, ஆவியான என்னை வெள்ளையாய் மாற்றினே. நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர் சர்வரபா ரேடே நீமா ஹத்தா ரபா லாரா நிக்கா வாலா ரேடே நீமா நாகா ஹத்தா ரேடே நிக்கா வாலா ரேடே நீமா ஹத்தா ரேபா லேச்ச தாரா வேலே ரேடே நீமா ஹத்தா ரேபா லாகா தாரா நீமா தாரா வாலா சத்தா ரேடே நீமா தாரா வாலா சத்தா ரேபா தே நீமா தாரா வாலா ரபா தாரா வாலா நீமா தாரா வாலா நீயா தாரா வாசே நீமா தாரா கேதே ரேதே ரேதே நீமா தாரா தாரா வாலா நீமா தாரா ரேதே ரேதே நீமா தாரா வாசே. ஒரு வல்லமை, ஒரு அசாத்திய வல்லமை. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குற தேவன், சாத்தியமாக்குற தேவன். ரீபா கண்டாரா விடுதலை. நல்ல கைதட்டி ஆர்ப்பரிங்க. ரீபாலா சந்தரபலரபலரபா ரீபாந்தரபல சந்தரபலரபலரபா நல்ல அந்நிய பாஷை நிரம்பங்க. நுகங்களை முறிக்கிற ஆவியானவ இப்போ சில நுகங்கள் முறியுது. இதுவரை முறியப்படாத நுகங்கள், ஓ மாறாதவைகளை மாற பண்ணுகிறவ, சபரபலபலபலபல குடபலபலபலபா ரியா தரபலபலபலபா அபிஷேகம் விழுது. அங்கங்க அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேல், ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இருதயங்கள் ஒருக்கப்பட்டோ ஏராளம் இருதயங்கள் ஒருக்கப்பட்டோ ஏராளம் காயப்பட்டுவேன் பேசணும் இயேசுவின் நாமத்தினால். காயப்பட்டுவேன் பேசணும் இயேசுவின் நாமத்தினால்.
பல 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 ரிபா பா 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 பா. அபிஷேகம் இன்மேலே சொன்ன ஆவியானவர் அவர் எனக்குள்ளே, அவர் எனக்குள்ளே. அப்பா சொல்லினாங்க, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோது ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரகபல ரகல ரபல ரப ரப பப சந்த ரபல ரபல ரப. அவர் மங்கி எரிந்த திரியை அணையாதவர், நெறிந்த நாளிலே முறியாதவ, மங்கி எரிந்த திரியை அணையாதவ. அவர் அணைக்க மாட்டா, அவர் அணைக்க மாட்டா. ஓ, மலை மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் நீங்களும் கத்துறோம். சிலர் அக்னியாய் மாற்றப் போகிறா, சிலர் அக்னியாய் மாற்றப் போகிறா. சிலருடைய வெளுக்கை, சிலருடைய விளக்கை கத்தர் ஏற்ற போகிறா. ஓ ரீபாலா சந்தா ராபா, ஒரு புதிய அபிஷேகம் இப்ப விழப்போகுது, இப்ப விழப்போகுது. ஓ ஆர்ப்பரிங்க 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 ஆர்ப்பரிங்க. ரீபாலா நந்தா ரபாலா சந்தா ராபா உர்ராபா தாரா பாலா விக்கா நாராபா உர்ராபா தாரா பாலா சந்தா ராபா லாரா. உன் வாயை விரிவா தர, நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். இப்பொழுது இப்பொழுது ஒரு நிரப்புதல், ஒரு நிரப்புதல், ஒரு நிரப்புதல், ஒரு நிரப்புதல். Fill now, fill now, in the name of Jesus, in the name of Jesus. Rabba baba baba kala rabba shantara bala riya thara bala 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 riba baba baba khavara bala 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 duda bala bala shantara bala rabba khavara bala bala rabba rimana duda bala shantara bala bala rabba riba rabba laga narabala duda ba thara bala 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 rabba. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவரை போல நம்மளை நேசிக்க ஒருவரும் இல்லை, அவரை போல நம்மளை நேசிக்க ஒருவரும் இல்லை. மனிதர்களது அன்போடு மாறாதவர். யார் மாறினாலும் தகப்பன் மாறவே மாட்டார். அவர் எவ்வளவு வேலும் பொய்யுரையாத தேவன், வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாத நேசர். ஓ ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது, மாறாதது. அவனுடைய காயப்பட்ட கருத்தை அர்ப்பணிக்கலாமா? இதுவரை பாடி துதித்து ஆராதித்தோம். இந்த வேளையிலும் அவனுடைய காயப்பட்ட கருத்தை அர்ப்பணிக்கலாமா? இதுவரை தேவன் நடத்தி வந்திருக்கிறார், அவர் இனிமேல் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை பாடி தொத்திக்க ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்கு நேராக வருகிறோம். வார்த்தைக்கு விரதமாக எழும்புகிற எல்லா சதி திட்டங்கள் நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகை உண்டாகட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் முருகருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் செஞ்ச நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டு தேவன் நம்ம கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். கொஞ்சம் நேரம் தேவன் வார்த்தையை கேட்டுவிட்டு பின்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். எல்லாரும் அந்த வார்த்தையில் கையை வைத்து கொண்டு சொல்லலாமா? அந்த வார்த்தையில் உங்கள் கையை வச்சுக்கோங்க. கண்ணில் முடியதே தினாலத்திலிருந்து இந்த வார்த்தையோடு எங்களை பேசுங்க. இந்த வார்த்தையோடு வந்து எங்களோட பேசுங்க. நம்முடைய வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க. மீட்பர் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
போதற்கு சற்று பலவீனங்கனால வர முடியவில்லை. இன்னைக்கு காலையில் தான் தகப்பன் சொன்னாங்க. அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நாம் தளர்ந்து போகாதிருந்தால், சொல்லுங்கள், ஏற்ற காலத்திலே அறுப்போம். சொல்லுங்கள், நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பேன். எத்தனை பேர் இதை விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பேன். இந்த செய்தியின் தலைப்பு, ஏன் தளர்வு? சொல்லுங்கள், ஏன் தளர்வு? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தளர்வு வருதா இல்லையா? அதிக நேரம் தளர்ந்து போகிறோமா? என்னடா வாழ்க்கை சொல்கிறோமா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரம் வருகிறது. அது நம்மை தளர பண்ணி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அநேக விடைகள் தெரியவில்லை. அப்படிதானா? நம்ம வாழ்க்கையில் கேட்டிருக்கோமா, கேட்கலையா? ஏன் ஏன் இந்த தளர்வு? ஏன் நான் சோர்ந்து போகிறேன்? ஆரம்பத்தில் நல்லா ஓடின ஓட்டம் தானே, ஆரம்பத்தில் நல்லா ஓடின ஓட்டம் தானே. இங்கே கலாத்திய சபைக்கு ஏன் அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபத்தை எழுதுறார் அப்படின்னா, அவர் நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகள்லாம் சொல்லி நல்ல தேய்ச்சி நல்லா வளர்த்த சபை. ஆவிக்குரிய வாழ்க்கையை கலாத்திய சபை என்னது, நல்லா வளர்ந்த சபை. ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்லுது? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் 3:1 எப்படி ஆரம்பிக்குது? புத்தி இல்லாத கலாத்தியரே. போதும் போதும் போதும். புத்தி இல்லாத கலாத்தியரே. நல்ல வசனத்தை திடப்படுத்தின சபை. ஆனா இப்பொழுது என்ன எப்படி இருக்குது? தளர்ந்து போய்விட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தளர்ந்து போய்விட்டது. கள்ள உபதேசத்துக்கு செவி சாய்த்து விட்டது. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளுக்கு என்ன செய்து விட்டது? செவி சாய்த்து விட்டது. அதான் 3ஆம் அதிகாரத்தில் கண்டித்தெழுதா, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஏன் உபதேசத்தில் தளர்ந்து போனீர்கள்? ஆரோக்கியமான வசனத்தை நான் பேசினேன் அல்லவா, வசனங்கள் கேட்கப்பட்டது அல்லவா, உங்களை நான் திடப்படுத்தி தானே வைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் தளர்ந்து போனீர்கள்? இன்னைக்கு ஆண்டவரும் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் ஏன் தளர்ந்து போனீர்கள்? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருக்காக இந்த வைராக்கியம் இப்பொழுது எங்கே? ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள் இப்பொழுது எங்கே? ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த தளர்வு? தளர்வு வந்திருக்குதா, வரலையா? எத்தனை பேர் சொல்லுங்க. எத்தனை? நான் ஒத்துக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் தளர்வு வந்திருக்குது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தளர்வு. ஆண்டவர் மீதே நம்ம அநேக நேரத்தில் நம்ம கோவப்படுறோம். ஏன் என் வாழ்க்கையை அனுபவிச்சிங்க? ஏன் ஏன்? உங்க ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடி இந்த வார்த்தை நீங்க கேட்டு பண்ணீங்க. ஆதியில இருந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆதியில கொண்டு இந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இன்னைக்கு என்ன முறைச்சு தான் பார்ப்பீங்கன்னு. அதனால நான் அதுக்கு கலங்குற ஆள் இல்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தளர்வு வருது? நல்லா வந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், கானானுக்கு நேராக புறப்பட்ட ஜனங்கள், அவருக்கு என்ன பண்ணாங்க? தளர்ந்து போனாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தளர்வு வருதுன்னா, எழுதுறவங்க எழுதிக்கோங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தளர்வு? கடந்ததை நினைத்து பார்ப்பதினால் உண்டான தளர்வு. கடந்ததை நினைத்து பார்ப்பதினால் உண்டாகிற தளர்வு. நினைச்சதே நடந்ததே நினைச்சு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அடிக்கடி தளர்ந்து போறோம். தளர்வுனா என்ன? முதல்ல சோர்வு. தளர்வுனா என்ன? சோர்வு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சோர்ந்து போறோம், ஏன் தளர்ந்து போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நடந்ததை நினைத்து பார்க்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை நீ என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நடந்ததை நினைச்சு யோசிக்க வேண்டாம். நடந்ததை யோசித்து என்ன ஆக போகுது?
சோர்வு தான் ஆகும். நல்லா வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நடந்ததை நினச்சி என்ன செய்வாங்க? முறுமுறுப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்கிறதுக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12 வசனம் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. நான் நேரம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டாபிக் பெரிய டாபிக். நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்தது எங்களுக்கு சும்மா விட்டுமென்று சொன்னும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க? சும்மா இருக்கலை. நாங்கள் அங்கே இருக்கும்போது கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம். எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் நல்லா இருந்தோம். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்க்கை பளபளப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்தேன், அந்த அக்கா விடுதலை பெறணும்னு சொல்லி தான் சபைக்குள்ளே வந்திருக்கோம். காலில் சின்ன புண்ணோட தான் சபைக்குள்ளே வந்திருக்கும். நம்ம ஆட்கள் ஆவில நிரம்புதங்க பாருல, அந்த அக்கா காலில் இருக்க புண்ணில் நறுக்குன்னு ஒரு மிதி மீச்சு சின்ன புண்ணு என்ன ஆயிரும்? பெருசாயிரும். அந்த அக்கா நினைக்கும், நான் வீட்டிலே இருந்திருந்தா கூட இந்த வேதனையோட இருந்திருப்பேன். வந்ததும் வந்தேன், இப்போ என்ன ஆச்சு? பெரிய வேதனை ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இந்த வேதனைக்கு அந்த வேதனை எவ்வளோ பரவாயில்லாமல் இருந்துச்சு. நடந்ததே நினச்சி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு நேரம் அங்கே போகிற சிந்தனையே இப்போ அவங்களுக்கு இல்லை. அப்படித்தானா? நடந்ததை நினைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தளர்வுகள் வரும். நடந்ததை நினைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தளர்வுகள் வரும். ரெண்டாவது, நடக்க போவதை நினைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தளர்வுகள் வரும். அதான் புதிய ஏற்பாட்டில் வேதவசனம் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்குது. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. இன்னைக்கு தான் பொட்ட பிள்ளை பிறந்திருக்கோம். என்ன கவலை தெரியுமா? என் பிள்ளைய பொட்ட பிள்ளை பிறந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு நான் இதை எப்படி வளர்த்து, எப்படி கரை சேர்த்து, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கொஞ்சம் என்ன பாருங்களேன். அவங்க இருதயத்தில் இந்த வார்த்தை போனா எனக்கு போதும். பிள்ளை என்ன செஞ்சிருக்கோம்? பிள்ளை பிறந்து நினைஞ்சிருக்கோம், ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள புறம்பல் என்ன பழமண்ணா, இந்த பிள்ளைய நான் எப்படி கரை சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியலையே. வருங்காரியங்களை நினைத்து நம் கவலைப்படுறதுனால் நம்முடைய வாழ்க்கையில தளர்வுகள் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் பிள்ளை வளர்றதுக்கு இன்னும் 20 வயசு 25 வயசு தான் கிடக்கு. ஆமேனா? இப்போ அடுத்தால 3வது தளர்வு, இப்போ நடக்கிற சூழ்நிலையே திரும்ப நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தளர்வுகள் வரும். நடந்ததை நினைச்சாலும் தளர்வு வரும். நடக்க போறதை நினைச்சாலும் தளர்வுகள் வரும். நடந்து கொண்டிருக்கிறத நினைச்சாலும் தளர்வுகள் வரும். ஆமேனா? சரி, என் வாழ்க்கையில் இப்பெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்ண போறேன் இப்படியே நடந்துகிட்டு இருக்குத. வருமா வராதா? என்ன முறைச்சு பார்க்காதீங்க. வருமா வராதா? அப்ப சொல்லுங்க, நடந்ததை நினைச்சாலும் உங்க இதயத்தை கை வச்சுத்தங்க. மனமே நீ எதுக்கும் கலங்காத. நடந்ததை நினைச்சு நீ ரொம்ப யோசிக்காத. நடக்க போறதை நினைச்சு நீ யோசிக்காத. இப்ப நடந்துட்டு இருக்கதை நினைச்சு யோசிக்காத. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போக, தளர்ந்து போக 3 காரியங்கள். நடந்ததை நினைச்சாலும் நாம் சோர்ந்து போவோம். நடக்க போறதை நினைச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில தளர்வுகள் வரும். நடக்கதை நினைச்சாலும் என்ன செய்யும்? தளர்வுகள் வரும். இதே இஸ்ரவேல் ஜனங்களோட சம்பவத்தை வந்து பார்த்தா அவங்க சொன்னாங்க, எகிப்திலே என்னது நடந்து முடிஞ்சிச்சு, இப்ப எங்க வந்துட்டு இருக்காங்க? கானான் நோக்கி பிரயாணப்பட்டு, ஆசீர்வாதத்தை நோக்கி பிரயாணப்பட்டு வராங்க. எதை நினைச்சு வருத்தப்படுறாங்க? நான் ஏன் அதை சொல்றேன்னா, அவங்க என்ன சொன்னாங்க? நான் இங்க செத்தா கூட எனக்கு எப்படி இருக்கும்? தளர்வு சாதாரணமானது அல்ல. அதை நான் பின்னாடி சொல்ல வரேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தளர்வு என்பது சாதாரணமானது அல்ல.
ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் சாதாரணமானது அல்ல. இதை நான் காமெடியாக சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இதற்கு பின்பாக மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கிறது. இங்கே தளர்வு எதுக்கு? மரணத்துக்கு நேராகவே நடத்துது நம்மளை. நீ நல்லா யோசித்து பாருங்க. சோர்ந்து போய் ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஜெபிப்பதில் தளர்வு வருதில்ல, அது அடுத்தல வரேன். இஸ்ரேல் ஜனங்கள் நடந்ததை நினச்சி எகிப்தில் நாங்கள் அடிமைப்பட்டிருந்தோம், இப்போ நாங்கள் எங்கள் ஜீவனை நஷ்டமாக என்றாங்க. இப்போ நடக்கிறது என்ன? தங்களுக்கு என்ன இல்லை, ஒரு விடுதலை கானானுக்கு நேராக வராங்க. மிகப்பெரிய யுத்தம் வருது, பார்வோன் சமீபத்து வாரான். அவன் வருகிறத இப்போ நினைக்கிறது. இப்போ நடக்கு பின்னாடி ஒருத்தன் பின் தொடர்தானே. நான் என்னதான் ஆசீர்வாதத்துக்கு நேராக போனாலும் பின்னாடி ஒருத்தன் வரட்டிட்டு வாரானே. அவன் வரட்ட தான் நம்ம முன்னேறி போய் கொண்டிருக்க மறந்து விட்டு இதே இடத்துல நான் செத்தா நல்லா இருக்குமே என்று நினைக்க பண்ணுவதுதான் தலைவரோட மிகப்பெரிய ரகசியம். நல்லா யோசித்து பாருங்க. இங்க பார்வன் வரட்ட தான் வேக வேகமாக கடந்து போறாங்களா இல்லையா? ஆசீர்வாதத்துக்கு நேராக கானானுக்கு நேராக ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் இப்போ நடக்கிறது பார்வனை துரத்திக்கிட்டே வரான். இந்த பிரச்சனை எனக்கு முடியவே மாட்டேங்குது, இந்த போராட்டம் எனக்கு முடியவே மாட்டேங்குதுன்னு இப்போ நடக்கிறத நினைச்சு சோர்ந்து போய் ஆசீர்வாதத்தை பார்ப்பதை விட்டு இப்போ பார்க்க என்னது, பின்தொடர்வனை பார்த்து தன் வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ நடக்கிறத நினைச்சா நம்முடைய வாழ்க்கையிலே தளர்வுகள் வரும். அதே வசனம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நடக்க போறது என்ன? மிகப்பெரிய ரட்சிப்பு இருக்கிறதை மறந்து விட்டு இனி அவங்களோட நினைப்பு என்ன செய்ய, எதிர்காலத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனி பார்வோன் நம்மளை கொன்று விடுவான், இனி நான் கானானுக்குள் போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நடக்க போறதை நினைச்சு என்ன செய்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தளர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஏன் தளர்வு வருது நம்முடைய வாழ்க்கையில்? ஏன் தளர்வு வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் நாம் சோர்ந்து போகிறோம்? நடந்ததை நினச்சி, நடக்கிறத நினச்சி, நடக்க போகிறத நினச்சி. எவைகள் அடுத்தால எழுதுறவங்க எழுதிங்க, எவைகள் நம்மை தளர பண்ணும்? இது நம்மளால் வர்றது. அடுத்தால வெளியே வர்றது, வெளியே நடக்காத பார்ப்போமே. வேகமாக போயிட்டுருக்கு, அர்த்தம் செய்யும். எவைகள் நம்மை தளர பண்ணும்? எழுதவங்க எழுதிக்கோ, நாங்கள் வேகமாக சொல்லிட்டு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று, தாமதங்கள் நம்மை தளர பண்ணும். ரெண்டாவது தோல்விகள். மூணாவது வார்த்தைகள். நான்காவது தடைகள். ஐந்தாவது பலவீனம். ஆறாவது உடனடி தீர்வை எதிர்பார்ப்பு. ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், வேகமாக சொல்லலாமா? எவைகள் நம்மை தளர பண்ணும்? தாமதம், தோல்விகள், வார்த்தைகள், தடைகள், பலவீனம், உடனடி பலன் எதிர்பார்ப்பு. சரி, இந்த இதை நம்ம வேகமாக பார்த்துடலாமா? தாமதங்கள் நம்மளை எப்படி தடை பண்ணும்? யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம். எக்ஸாம் நிறையா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், 21வது வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் தாமதிக்காமல் இங்கே இருந்தினால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. போதும். இங்கே மார்த்தாள் மிகவும் தளர்ந்து போனாள். ஏனையா, ஆண்டவரை நேசிக்க குடும்பம் தான். அங்க வியாதி வந்துச்சு. ஆண்டவரை நேசிக்க குடும்பம் தான். ஆண்டவரை நேசிக்க குடும்பம் கூட ஆண்டவரை நேசிச்ச குடும்பம் இந்த லாசரின் குடும்பம். ஆண்டவர் நேசிச்ச குடும்பம்.
இயேசு மிகவும் அன்பாய் இருந்த குடும்பம் லாசரின் குடும்பம். வசனம் சொல்லுது, அவர்களிடத்தில் எப்படி இருந்தாரா? அன்பாய் இருந்தார். அந்த 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க, தெரியும். அவர் எப்படி இருந்தார்? லாசரிடத்தில் அன்பாய் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கேள்வி என்ன தெரியுமா? நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், கொடுக்கறதுல கரெக்டாக இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தளர்வு, ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு தாமதங்களை நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்க்கையில தளர்வு வருகிறது. தளர்ந்து போறோமா இல்லையா? மாத்தாள் சொல்கிறார், நீ இங்கே இருந்தானா ஜெபம் பண்ணி இருப்பீர்கள், என் சகோதரன் நினைச்சிருக்க மாட்டான், வியாதியிலே சொஸ்தமாகி இருப்பான், இப்பொழுது தாமதமாகிவிட்டது, அவன் மரித்து போனால் இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதே தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இன்னைக்கு பதில் வரல, எல்லாம் தாமதமாகிவிட்டது, இனி எனக்கு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? தளர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஆமெனா. தாமதம் நம்முடைய வாழ்க்கையில தளர்வை உண்டு பண்ணும். ரெண்டாவது சொன்னேன், தோல்வி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16, 17. 16, 17, 16ஆம் அதிகாரம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். மிகப்பெரிய வாக்குத்தத்தமே இங்க வருகிறாரு. ஆனால் 17ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு 100 வயது ஆனவனுக்கு அவ்வளவுதான், பார்டர் என்னாச்சு? பார்டர் தாண்டியாச்சு, இனி மறுகையாதான். இனி என் வாழ்க்கையில இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் தோற்று போனவனாகவே இந்த இடத்துல நிற்கிறேன். ஏன்னா அவன் சொல்றான், என் சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? செத்து போனதா இருக்கிறது. செத்து போனிட்டுன்னா நினைச்சிட்டோம், ஆட்டம் முடிஞ்சிருச்சு, இனி எழும்ப வாய்ப்பு இல்லை, மிகப்பெரிய தோல்வியை நான் அடைந்து விட்டேன், எனவே என்னுடைய வாழ்க்கையில இனி நன்மை நடக்க வாய்ப்பே இல்லை, இஸ்மவேல் பிழைப்பானாக. ஒரு ஓட்டம் ஓடுறோம், நமக்கு முன்னாடியே ஒருத்தன் ஓடிட்டான் அப்படின்னா இனி நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு மேலே நம்ம ஓடி என்ன பிரயோஜனம் உண்டு? ஓட்டப்பந்தயம் நம்ம ஓடுறோம், இப்போ நம்ம ஓடுற ஓட்டப்பந்தயத்தில் நமக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமாக ஓடிட்டான், இதுக்கு மேலே நம்ம ஓடினாலும் ஒன்று, ஓடல்ட்டாலும் ஒன்று, அப்படியே சோர்ந்து போய் நின்றுவோம். இதுதான் வாழ்க்கையின் நடக்கிற சம்பவம், அப்படித்தானா? இங்கே ஆபிரகாம் அப்படிதான் சொல்றாரு, இனி ஈசாக்கு வர வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே ஒருத்தன் பிறந்து விட்டான். யாரு? இஸ்மவேல். இனி நான் தோற்று போனவன் நான் இருக்கிறேன், இஸ்மவேல் பரிசை பெற்றுக்கிடட்டும், இனி ஈசாக்குன்னு ஒருத்தன் வர வாய்ப்பே இல்லை, இனி அவன் ஜெயிக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. இவன் வாழ்க்கையில கண்ட தோல்வி வாக்கு தத்தங்களையே மறக்க பண்ணினது. நான் சொல்ற புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்கி கொள்ள முடியுது? ஏற்கனவே ஒருத்தன் வந்துட்டான். யாரு? ஆமா, நான் இது எப்படி சொன்னேன்? ஏற்கனவே ஒருத்தன் ஓட்டத்தில் ஓடிட்டான். யாரு? இஸ்மவேல். ஓட்டத்தில் உடனே ஒருத்தன் நினைச்சிட்டான், முந்திக்கிட்டான். இனி ஈசாக்குலாம் வர ஐயா, அவன் கோப்பையை தட்டிட்டாயா, இனி ஏன் ஈசாக்கு ஓட போறான்? வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த தோல்வி அவனை நகைக்க பண்ணினது, அவனை தளர பண்ணினது. நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்பாக அநேகர் ஓட்டங்கள் ஓடினார்கள், அவர்களை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இனி அவங்க போயிட்டாங்க, அவங்க ஜெபத்தில் வளர்ந்துட்டாங்க, இனி நான் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, எனக்கு பாடல் வராது, அவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, இனி எனக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்தோம்? சோர்ந்து போயிடும். ஏன் நமக்குள்ள என்ன வர மாட்டேக்கு? அவங்கள விட நான் வல்லமையாக ஊழியம் பண்ணுவேன், அவங்கள விட நான் அதிகமாக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவேன், அவங்கள விட நான் அதிகமாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை, தோல்வியை நினைப்பதனால் என்ன செய்ய முடியுது? தளர பண்ணுது. நம்மளை இன்னைக்கு நினைக்க முடியல. நல்லா நினைச்சு பாருங்க. அண்ணால கதை எடுத்துடும், அவ பெத்து போட்டுட்டே இருக்கா ஸ்டெப்னி, ஆனா முதல்ல வந்த என்னால் என்ன செய்ய முடியல? பெத்துக்க முடியல. அவள் வாழ்க்கையில் என்ன செய்தா? தோல்வியே பார்த்துட்டு இருக்கா. வருஷம் வருஷம் சபைக்கு போறா, ஜோம் பண்றா,
என்ன செய்ய முடியல, அவளால் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. வருஷம் வருஷம் எப்படி தான் இருக்கேன், நான் தோற்றுதான் போகிறேன்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே இருக்கிறா. அழுகை அவளை அதிகமாக பலவீனப்படுத்தி கொண்டே இருக்குது, தளர பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏனே அந்த தளர்வு? தோல்வியை திரும்பி பார்ப்பதனால், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த சில தோல்விகள் நம்மை எழும்ப விடாமல் தளர பண்ணும். மூணாவது வார்த்தை, யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை அதை வாசிக்க வேண்டாம், நேராயிட்டே இருக்குது. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் நம்ம அடிக்கடி தளர்ந்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக ஜெயம் எடுத்து விடலாம். ஹல்லேலூயா. அதான் நம்ம வாசிக்கும் போதே வாசித்தோம், நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் என்ன செய்வோம், அறுப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாசித்தோம். இன்னைக்கு ஏன் தளர்ந்தோம், எவைகள் நம்ம தளர பண்ணுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம ஈஸியாக ஜெயம் எடுத்து விடுவோம். ஹல்லேலூயா. ஓட்டத்தில் ஓடுறான், எப்படி ஓடினா ஜெயிச்சிருவான், வெற்றி பெற்றலாம் தெரிஞ்சா ஈஸியாக என்ன செஞ்சிருவான், ஜெயிச்சிருவான். ஹல்லேலூயா. யோபு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்களேன், 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அவன் வாழ்க்கை என்ன செய்வான், மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்யுது, கழுத்தறி ஓட்டிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யுங்க, பிள்ளை மேலே நினைச்சிட்டு வீடு விழுந்துட்டு ஆஸ்திகள்லாம் அழிந்து போயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம் உயிரோட இருக்கிறேன். நான் என்ன செய்தேன், ஒருவன் மாத்திரமா இருக்கிறேன். 19ஆம் வசனத்தில் பாருங்க, வனாந்திர வழியாய் பெருங்காட்சி வந்து வீட்டின் மேல் மோதினால் எந்திரிச்சு பிள்ளைங்கள்லாம் செத்து போனாங்க. நான் ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு அறிவிக்கும்படி, அந்த வார்த்தை பாருங்க, நான் உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அதே 17ஆம் வசனம் கடைசியில் பாடுங்க, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். 16 கடைசி, எல்லாம் சுட்டெடுத்துப்பட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அது உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். 20ஆம் வசனம் சொல்லுது, யோபு தன் சால்வையை கிழித்தான். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவனுக்குள்ள வியாகுலம் தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை. தன் சால்வை செய்தான், கிழிச்சு போட்டுதான். இதை விட நீங்க பார்க்கணும், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம், வேகமா எழுதுறவங்க எழுதிக்கோங்க, 16 அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 16 இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் அவன் சாகத்தக்கதை அவன் ஆத்துமா என்ன செய்தான், விசனப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிறதுனால நான் செத்துறோம் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையும் சரி, சரீர வாழ்க்கையும் சரி தளர பண்ணும். அபிஷேகம் பெற்றவன், ஆண்டவருக்காக நசர விரதம் இருக்கிறவன், ஆண்டவரால் அபிஷேகம் பெற்றவன், அழைப்பை பெற்றவன் யாரு? முன்னறிவிக்கப்பட்டவன் சிம்சோன். பராக்கிரமசாலியா இருக்கிறவன், இவன் நியாயம் விசாரிக்கிறவன். ஆனால் இவனை ஒரு வார்த்தை நித்தம் அலட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வார்த்தைகளை கண்டு நாம் அநேக நேரம் தளர்ந்து போகிறோம். அந்த வார்த்தையை பாருங்க, தினம் தன் வார்த்தைகளினாலே அவனை நெருக்கி கொண்டிருந்தாள். அவன் தன் ஆத்மா சாகத்தக்கவன் செய்யப்பட்டான், உள்ளத்திலே விசனப்பட்டாள். இதே வார்த்தை நீங்க பார்க்கணும்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுங்க நம்ம எடுப்போம், வேகமா எடுப்போம். கர்த்தர் நல்லவர். 7ஆம் வசனம், அவள் கர்த்தர் ஆலயத்துக்கு போகும் சமயத்திலே அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். போதும். வார்த்தை நம்மளை தளர பண்ணும். இங்கேயும் நமக்கும் சில ஆசீர்வாதங்கள் வரவில்லை அப்படிங்கனால தாமதமாகுது, தடையா இருக்குது அப்படிங்கனால சில வார்த்தைகள் நமக்கு எதிராக வரனாலே நம்ம அநேக நேரம் தளர்ந்து போறோம்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர்? சில வார்த்தைகள் நம்மை தளர பண்ணும். அதான் வார்த்தையில் ஒருத்தர் பேசும்போதுல வார்த்தையில கவனமா இருங்கன்னு சொல்ற காரணம் என்ன? ஒரு வார்த்தை பேசும்பொழுது எச்சரிக்கையா இருங்க. ஏசப்பா சொல்றாங்க, அவர் எங்க இருக்கா? வானத்தில் இருக்கா. நீ எங்க இருக்க? பூமியில இருக்க. உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது வார்த்தையினால். சில வார்த்தைகள் நம்மை தளர பண்ணும். ஆனால் ஆவியானவருடைய வார்த்தையோ நம்மளை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்மை தளர பண்ணுகிற காரியங்கள் என்ன பண்ணலாம்? தாமதை கண்டு நம்ம தளர்ந்து போயிடும். சில தோல்விகளை நம்ம வாழ்க்கையில பார்த்ததுனால நம் என்ன பண்றோம்? தளர்ந்து போறோம். சில வார்த்தைகளை கேட்டு 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 காதுல உள்ள வாங்கி 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 என்ன செய்தோம்? தளர்ந்து போறோமா இல்லையா? ஆமென். அதே மாதிரி தடைகள் நம்ம ஏற்கனவே வாசித்த அதே போது தான் யாத்ராமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க முன்னேறி நிற்கிறாங்க. பின்னாடி யார் வர? பார்வோன் தடையா வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கடல் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் முன்னேறி செல்ல வாய்ப்பே இல்லையே. செங்கடலை பிளக்கிற ஆண்டவர், நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் மரண முடிவு புரிந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்க என்பதை மறக்க பண்ணி முன்னாடி இருக்க தடைகளை பார்க்க வைத்தது இந்த தளர பண்ணு. தளர பண்ணுகிற ஆவி சும்மா சாதாரணமானது இல்லை. எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்தாச்சு. இப்ப அடிமைத்தனம் கிடையாது. சுதந்திரத்துக்கு நேராக புறப்பட்டு போறாங்க. அங்க முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. செங்கடலை பார்த்த உடனே, முன்னாடி இருக்க தடையை பார்த்த உடனே தான் மனசுல என்ன ஆயிடுச்சு? இனி நம்ம முன்னேற முடியாது. இனி மறுக யார் கையில தான்? இனி சாவு யார் கையில தான்? பார்வன் கையில தான். நம்ம செத்து போவோம்னு சொல்லி தன்னுங்களுடைய ஆத்மாவை அந்த தளர பண்ணுகிற ஆவி தளர பண்ணினது. இன்னைக்கு நம்ம தடையை பார்த்து தடைகளை நீக்கி போடுகிறதை பார்க்க நாம் மறந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை மட்டுமே பார்த்து பார்த்து தடைகளை நீக்கிவிட தேவன் நம்மளோடு கூட இருப்பதை நாம் மறந்து விட்டோம். தடைகள் நம்மை தளர பண்ணும். அடுத்தால சொன்னேன் பலவீனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம். எனக்கு வியாதி வருதா இல்லையா? நாலாம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. போதும். இங்க பாருங்க, அபிஷேகம் பெற்ற 2 பேர் வராங்க. அபிஷேகம் பெற்றவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இவனுடைய பலவீனம் அற்புதங்களை மறைக்க பண்ணினது. அவங்க வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் என்ற கேளு, என்னை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லும் போச்சுல, இவனுக்குள்ளே ஒரு தளர பண்ணி தன்னைத்தான் தளர பண்ணி கொண்டா. என்னது? இனி நம்ம எழுந்து நடக்க வாய்ப்பு இல்லை, நமக்கு அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை. இதுவரைக்கும் நம்ம பலவீனமாக இருந்தோம், இனி இருக்க கொஞ்சம் வாழ்க்கையும் நம்முடைய பலவீனத்திலும் முடிந்து விடும்னு சொல்லி தன்னைத்தான் நினைத்து கொண்டு, இனி பலவீனத்திலிருந்து சுகமடைய எனக்கு நினைச்ச முடியலை, சுகமடைய வாய்ப்பு இல்லை, அதனால் எனக்கு வெள்ளியாவது பொன்னாகிலும் கிடைத்தா நான் சாப்பாடாவது வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன். நான் சொல்ல வர காரியம் புரியுதா? பலவீனத்தை பார்த்து நினச்சிட்டாங்க, எனக்கு இந்த பலவீனம் மாறாது, இந்த வியாதி எனக்கு சுகமாகாது. இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? ஒரு வேளை கஞ்சி. அதுக்கு என்ன வேணும்? சோறு வேணும். சோறுக்கு என்ன வேணும்? சோறு வாங்கினா என்ன வேணும்? ரூபா வேணும். அப்போ அவன் என்னை பார்க்க சொல்கிறான், நான் என்னத்தை பார்க்குறேன்? வெள்ளி ஆகிலும் பொன்னாகிலும் கிடைச்சா நான் என்ன செய்யணும்? விற்று சாப்பிட்டுக்கிடுவேன். தனக்கு ஒரு விடுதலை நடக்கும் என்பதையே மறக்க பண்ணினது தளர பண்ணும் ஆவி. இன்னைக்கு நம்ம பலவீனத்தை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, நிந்தனையை பார்க்காதீங்க, நெருக்கத்தை பார்க்காதீங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது நமக்கு நாம் பெற வேண்டிய விடுதலையே அது தடையை பண்ணும். ஹல்லேலூயா. அவனால் நன்மையை கேட்க முடியலல்ல, எனக்கு விடுதலை வேணும்னு கேட்க முடியலல்ல, நான் சொஸ்தமாக விரும்புகிறேன்னு சொல்ல முடியலல்ல. காரணம் என்ன? இந்த பலவீனம் அவன் மனசுக்குள்ள என்னாச்சு? நான் பலவீனன். 40 வருஷத்துக்கு மேலே நான் பலவீனமாக இருந்துட்டேன், இனி மிச்சம் இருக்க இன்னைக்கோ நாளைக்கோ இந்த பலவீனத்தோட நான் செத்து போயிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? வெள்ளி பொண்ணு வேணும் சொல்லி
இம்மைக்கான தேவை மட்டுமே பார்க்க வைத்தது பலவீனம். அப்போ பலவீனம் நம்ம என்ன செய்யும்? தளர பண்ணும். இதே தானே லாசரோட வாழ்க்கையில் நடந்துச்சு. அவன் வியாதியஸ்தனா இருந்தான். மார்த்தாள் மரியா யோவான் 11ஆம் அதிகாரம் நாம் பார்த்தது போல அவனுடைய வாழ்க்கை என்ன வந்தது? பலவீனம் வந்து மார்த்தாளும் மரியாளும் சொல்ல காரணம் என்ன? நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் நினைச்சிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி மறிச்சிட்டான், இனி என்னுடைய வாழ்க்கையில என் அண்ணன் எந்திக்க வாய்ப்பு இல்லை. அவன் பலவீனத்தில் என்ன செய்யப்பட்டான்? வியாதியிலே மறித்து போனான். இன்னும் அவன் எழும்ப வாய்ப்பு இல்லை. அவளே சொல்றா அவன் செத்து என்ன ஆச்சு? 4 நாள் ஆச்சு. என்ன செய்யும்? இன்னும் யாருமே இனி எழும்ப வாய்ப்பு இல்லை. தளர பண்ணும் பலவீனம். பலவீனத்தை பார்த்தோம்னா நம்மை தளர பண்ணும். கடைசியாக சொன்னேன், உடனடி பலனை எதிர்பார்ப்பது நம்மை தளர பண்ணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு வர சோர்வு என்ன அப்படின்னா, நம்ம ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டுவங்க வார்த்தை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நான் ஜோம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு உடனடி பதில் இல்லை. நான் ஜெபித்த ஆட்களுக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சுட்டு சுகமாயிட்டாங்க, ஆனால் எனக்கு ஒரு விடுதலை உடனே சம்பவிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உடனடி தீர்வு என்றோம். ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் யார் வரா? எடுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த பகுதி. யார் வரா? பிலிப்பு வராரா? அங்கே ஒரு மாயத்தக்காரன் இருக்கிறானா? இங்கே பிலிப்பு என்ன செய்யணும்? ஜோமண்ணா அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் கேட்குறான், இந்த அற்புதத்தை நானும் உடனே பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் இவ்வளோ ரூபா லஞ்சம் தரேன், எனக்கு இந்த கிருபை தரலாம். நானும் ஜோமண்ணே அற்புதம் நடக்கணும். நானும் கையை வச்சேனே இருக்க ஆளுல பொத்து பொத்துன்னு விழணும். பொத்து பொத்துன்னு விழணும் ஆசைப்பட்டானா வயசான ஆள்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்தா என்ன நடக்கும்? பரலோகமே ஆமேனா இல்லையா? கையை வச்சானே எல்லாரும் பொத்து பொத்துன்னு விழணும். தாரும் ஆண்டவரே, நான் ஜெபித்த உடனே என்ன செய்யணும்? எனக்கு அற்புதங்கள் நடக்கணும். வரங்கள் நாம் ஜெபித்த உடனே எனக்கு கிரியை செய்யணும். நம்ம இன்னொரு நேரம் நான் ஜோமன் இருக்கிறேன், அந்த அக்காளுக்கு விடுதலை ஆகலையே. உடனடி தீர்வு நம்முடைய வாழ்க்கையில அவிவிசுவாசத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஜோமன்னே ஆனா இன்னும் அந்த அக்கா என்ன செய்யுது? இன்னும் அற்புதம் நடக்கல, அந்த அக்கா அப்படியே தானே இருக்குது நினைக்க வச்சு, அப்ப நம்ம ஜெபம் சரியில்லையோ, நம்மையே அவிவிசுவாசத்துக்குள்ள தள்ளும் உடனடி தீர்வு. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே நிறைய வார்த்தையை சொல்லிட்டே வந்தேன், அதை தொடர்ந்து நான் சொல்றேன். இந்த தளர்வு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யும் தெரியுமா? ஏற்கனவே நம்ம தாமத்தோடு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதோடு சேர்ந்து ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நம்முடைய ஓட்டத்தையே நிறுத்தும் இந்த தளர பண்ணுகிற ஆவி. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த தளர்வு, ஏன் நம்ம தளர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிட்டாரு. அங்க ஒரு விதவை இருந்தா, அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தா, ஓயாமல் என்ன செய்தாலாம்? அலட்டி கொண்டிருந்தா. ஓயாமல் இருந்தா. நீ தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத அப்படின்னு ஏன் சொல்ல காரணம்? நம்முடைய ஓட்டத்தையே அவை நிறுத்திவிடும். நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்தோமானால் நம்முடைய ஓட்டத்தை நிறுத்திடும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்போ யாருக்கும் சொல்லிட்டு அந்த செங்கலுக்கு முன்னுமே என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம்ல, ஆசீர்வாதமே வேண்டாம், நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் முன்னேறி போக வேண்டாம், நாங்கள் எங்கே போகிறோம்? திரும்ப கானானுக்கு போகிறோம். இதை விட நமக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, என்ன புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா அதில் 12 பேர் என்ன செய்வாங்க? மோசே என்ன செய்வார்? வேவு பார்க்க அனுப்புவார். 10 பேர் பலவீனமான வார்த்தையை பேசுவாங்க. 10 பேர் என்ன செய்வாங்க? பலவீனமான வார்த்தையை பேசுவாங்க. 2 பேர் மட்டும் விசுவாசமான வார்த்தையில பேசுவாங்க. ஆனால் ஜனக்கூட்டம்லாம் என்ன செய்யும் தெரியுமா? 2 பேரை விட்டுருவாங்க. மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க. அவங்களோட ஓட்டம் என்ன செஞ்சிடும்? தளர பண்ணுகிறவர்களை அவர்கள் ஜனக்கூட்டமே பார்த்ததுனால ஆண்டவர் சொன்னார், காலேப்பும் யோசுவாவும் தவிர ஒத்த பயலும் கானானுக்குள்ள போக மாட்டான். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா?
ஓட்டமே நின்று போச்சா? ஒரு மிகப்பெரிய ஜனத்தோட ஓட்டம் நின்றது என்ன? அநேகர் அவர்களை தளர பண்ணினால. ஒரு 10 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? தளர பண்ணிட்டாங்க. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தளர பண்ணதுக்குன்னே விசேஷித்த அபிஷேகம் வச்சவர்கள் இருக்க தான் செய்வார்கள். அன்னாளுக்கு ஒரு பெனினால் இருந்தது போல, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு 10 பேர் இருந்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலையும் தளர பண்ணுகிறவர்கள், அபிஷேகம் வச்ச கிருபை வச்ச பாத்திரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. பார்வோன் ஒருத்தன் இல்லட்டா கானானு நமக்கு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்வோன் விரட்ட அவன் பின்னாடி போட தான் முன்னணிக்கே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. பசியும் பட்னியும் இருந்ததுனால தான் ஜனங்கள் வானத்தை நோக்கி பார்த்தாங்க. எனக்கு இப்போ வேணும், எனக்கு என்ன வேணும்? கறி வேணும், எனக்கு நான்வெஜ் வேணும். வெஜிடேரியனாக சாப்பிட்டு இணைஞ்சிருச்சு, நாக்கு செத்து போச்சு. நான் என்ன சொன்னா, இதை ஒரு உற்சாகமாக சொல்கிறேன். ஜனங்கள் வந்து உற்சாகமாக கேட்குறாங்க, ஐயா ஒரே மண்ணாவா சாப்பிட்டு நினைஞ்சிச்சு, நாங்களாம் செத்து போச்சு, கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பசியும் ஒரு ஏக்கம் இருந்துச்சுல்ல, கேட்டாங்கல்ல, கிடைச்சிச்சு. நம்ம மண்ணாவா சாப்பிடணும் சொல்லிட்டே இருந்துட்டோம்னா தளர்ந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு நம்ம இதை எடுத்துக்கிடலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவங்க ஒருவேளை சோர்ந்து போனாலும் மண்ணாவை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. ஓட்டம் போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கேட்காங்க, நாங்கள் அங்கே சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கோமட்டிக்காய் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், நல்ல விதவிதமாக சாப்பிட்டோம். இப்போ விதவிதமாக கிடைக்க ஆண்டவரேன்னு கேட்கும் போச்சுல, கிடைச்சிச்சுல, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்துச்சுல்ல. இன்னைக்கு நமக்கு அந்த உற்சாகம் இருக்குதா? ஒரு ஜெபகுறிப்பு பதில் வரலன்னொன்னே நம்ம எத்தனை ஓட்டம் நின்றுது. ஜெபகுறிப்புக்கு போகிறத விட்டுருதோம், ஆலயத்துக்கு வரதை விட்டுருதோம், உபவாச ஜெபத்தை விட்டுருதோம், இரவு ஜெபத்தை விட்டுருதோம். திருன்னு பார்க்காதீங்களேன். ஆமேனா இல்லையா? தூக்கம் வருதோ? தளர பண்ணுகிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய ஓட்டத்தையே அவை நிறுத்திவிடும். தளர பண்ணுகிற வார்த்தையை நாம் பார்த்தோமானால் நம்முடைய ஓட்டமே நின்றுவிடும். 2 பேர் அங்கே உற்சாகப்படுத்துறாங்க. எடா அவங்க ஏனாக்கியர் தான், அவன் உருண்டையா தான் இருக்கான், கோலியாத்து மாதிரி தான் இருக்கிறான், அவனை பார்க்காதீங்க, அவங்களை காத்த நிலை அவளை விட்டு விலகிச்சு என்று 2 பேர் வாய் வெளிக்க சொல்றாங்க. எவன் வாய் வைக்க சொல்றது கேட்கறான். 10 பேர் மெஜாரிட்டியா இருக்கிறான். யாரு சீனியரா இருக்கிறான்? நீ ஜூனியர்ப்பா, நீ இப்பதான் மோசக்கிட்ட இருந்து வர, நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமா? சின்ன பையன் சொல்றான் கேட்கணுமா? ஏற்கனவே முன்னாடி இருக்கிறாங்க, அவங்க பார்த்தே நம்ம என்ன செய்கிறோம், கேட்டுரும் சொல்லி பெரியவரோட ஆலோசனை சொல்லவில்ல, அவிசுவாசமா பேசியோட வார்த்தையை கேட்டதுனால அற்புத காணானை அவர்கள் காண முடியாமல் போய்விட்டு, அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் எழும்புமானால் நீங்க உடனே ஜோம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால அந்த பொல்லாத ஆவியை என்ன செய்தேன், கட்டுகிறேன். எப்போ நீங்க ஜோம் பண்ற ஆரம்பிக்கிறீங்களோ, தளர பண்ணாமல் தாங்கிறவரை நீங்க நோக்கி பார்த்தீரானால் உங்கள் வாழ்க்கை நன்மையை காணும். இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல? தளர பண்ணுகிறவரை பார்க்காமல் தாங்கி நடத்துகிறவரை நீர் பார்த்தீரானால் உங்களுடைய வாழ்க்கை நன்மையை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டு. 2வது, நம்ம ஏன் தளர்ந்து போறோம் தெரியுமா? ஏன் நம்ம தளர்ந்து போறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இலக்கு ஒன்று நியமிக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு நம்ம அன்னையோட வார்த்தையை கேட்டு நம்ம சோர்ந்து போறோம்? அதே எடுத்துக்கிடுவோமே, என்னாகமத்தில் நம்ம வருவோமே. என்னாகமத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே 2 பேர் காலேபும் யோசுவாவும் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? அவனை காத்த நிலையில் அவர்களை விட்டு என்ன செஞ்சிச்சு, விலகிச்சு. நமக்காக ஒரு லக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, கானான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு நேராக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இடையில இவங்களை காத்த நிலை செஞ்சுட்டு விலகிச்சு. காரணம், தடையில் நீக்கிவிட நமக்கு கூட இருக்கிறார்கள், அதனால நம்ம முன்னேறிக்கிட்டே போவோம்னு சொல்லி இவங்க விசுவாசமாக பேசுகிறாங்க. ஒரு லக்கு, ஒரு நோக்கத்தோடு பேசுகிறார்கள். ஆனால் நம்ம போக மாட்டோம்னு சொல்லி லக்கை மறந்து, தாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து அவர்கள் பேசினதுனால் கானானுக்குள் என்ன செய்வாங்களா, அவங்களால போக முடியலை. ஏசப்பாவை நீங்கள் ஒரு ஆதாரம் எடுத்துக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேகமாக எடுக்கலாமா? இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்துக்கு நான் போகிறேன், எங்கே போகிறேன் என்று
ம் 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 போதும். ஹல்லேலூயா. ஏசப்பா அந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் எங்கே இருந்து வந்தேன், எங்கே போகிறேன் என்பதை நன்கு என்ன செஞ்சிருந்தார், அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்து போக காரணம் என்ன அப்படின்னா, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு இன்னும் சரியா என்ன செய்ய முடியல, தெரியல. சபைக்கு வருகிறத நோக்கம் என்ன, ஏன் நாம் ஆராதிக்கிறோம், ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும், ஏன் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஏன் நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு லெக்கு, நாம் எங்கே இருந்து வந்தோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு சரியான ஒரு லெக்கு தெரிந்ததானால் நம் வாழ்க்கையிலே தளர்ந்து போக மாட்டோம். ஆமேனா ஆமேனா. இன்னைக்கு இடையில பேசுகிற வார்த்தையை கண்டு நம்ம போகிற காணான நீங்கள் விட்டுறாதீங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடித்தேன், அவர் முடித்தார். நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்த நம்ம முடிக்கணும். இடையில அங்கங்க வர பிரச்சனையை போராட்டத்தை பார்த்து தளர்ந்து போனோமானால் ஓட்டத்தை நாம் முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. 10 பேர் கூட ஓட்ட போட்டினாலே நம்ம மட்டும் ஓடுறது கிடையாது. அதான் எல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டில் நம்ம படிப்போம்ல, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய். ஊழியத்தை படிப்போம்ல, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு கலப்பையில கை வச்சிட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க, இப்ப இருக்க சூழ்நிலையை கொஞ்சம் திரும்பி பார்க்கல. எத்தனை இடத்துல நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்து மற்றவங்களை பார்த்து இன்னைக்கு ஜெபிக்காம ஆண்டவர் சமத்துல காத்திருக்காம தளர்ந்து போய்விட்டோம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நமக்கு ஒரு தரிசனம் இருந்தது, நமக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்பொழுது அது இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் சொல்லுங்க, நான் எல்லாம் கம்யூனியன் சர்வீஸ் நம்ம கேட்கிற ஒரு வார்த்தை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து நமக்கு நாமே ஒரு எல்கை கோட்டையை வச்சுக்கிட்டு ஓட்டத்தை ஜெயமாக ஓட முடியாமல் தளர்ந்து போய்கிட்டே இருக்கும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்காது, நான் இதே உபத்திரத்தெல்லாம் இருப்பேன், இப்படியே தான் என் வாழ்க்கை போயின்னு சொல்லி நமக்கு நாமே மற்றவர்களை பார்த்து வட்டத்தை போட்டுட்டு குண்டை சட்டிகளை குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஓலைப்பட்டியில் நண்டு உண்ட மாதிரி கிருபுன்னு ஒரே இடத்துல சுற்றி வாரமா தவிர நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் நிற்கிறோமா? நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். நீங்களே ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்களேன். நமக்கு கொடுத்த லெக்கு ஒன்று இருக்குல்ல, பரம காணன் ஒன்று இருக்குல்ல, பரல ஓட்டம் ஒன்று இருக்குது. நமக்கான லெக்கு என்ன? நான் ஜெயத்தோடு என் ஓட்டத்தை முடிக்கணும், என் கூட அநேக ஜனங்களை நான் ஜெயமுடன் நடத்த வேண்டும் என்பதுதான் நமக்கான லக்கு. இன்னைக்கு சபையின் லக்கு என்னது? 5000 ஆத்துமாக்கள். அதற்கு நிறைய நம்ம பிரயாணப்படணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேர் அதுக்கு நிறைய பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆத்துமா தான் பண்ணணும், நான் அதற்காக காத்திருக்கணும், நான் அதற்காக ஜெபிக்கணும், நான் தளர்ந்து போயிடக்கூடாது, பாடுகளை பிரச்சனைகளை போராட்டத்தை தளர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் அதற்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இல்லைல்ல. இன்னைக்கு பாடுகளை உபத்திரத்தை பார்த்து சபையோட தரிசனத்தை விட நம்முடைய தரிசனத்தினை மறந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. நான் எங்கே போகிறேன் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் அவருக்கு வந்த சோதனையிலும் அதை சாதனை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன? நான் எங்கே இருந்து வந்தேன்? அவர் சீசருக்கு சொல்றார், நான் இப்பொழுது என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன். எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த சிலுவை பாடுகள் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, இந்த உபத்திரம் எனக்கு மேட்ரே கிடையாது. இந்த பாடுகள் என்னுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது, எனவே நான் தளர்ந்து போக மாட்டேன் என்று இயேசு நன்கு அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில அந்த அறிவு வேண்டும்.
நான் எங்கே இருந்து வந்தேன், நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் நீங்கள் தளர்ந்து போக மாட்டீர்கள். தளர்ந்து போக மாட்டீர்கள். சரி, கடைசியாக ஒன்றே ஒன்று பார்த்து விட்டு நம்ம அப்படியே ஜோம் பண்ண போகிறோம். கரெக்டாக முடிச்சிருவேன். எவைகள் நம்மை பலனடை செய்யும்? எவைகள் சொல்லுங்க, எவைகள்? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? தளர்ச்சின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஏன் தளர்வு வருதுன்னு பார்த்துருக்கோம். எவையெல்லாம் நம்மளை தளர பண்ணுன்னு பார்த்துருக்கோம். தளர பண்ணுறனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு பார்த்துருக்கோம். என்ன நடக்கும்? நம்மளுடைய ஓட்டம் நிறுத்தப்படும். பரம காணா நமக்கு தடுத்து நிறுத்தப்படும். பரலோக ராஜ்யம் தடைப்படும். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஓடிட்டே இருக்கணும் விசுவாச பயணத்தில். அதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, நல்ல போராட்டத்துக்கு போகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார் பத்திலா, விசுவாசத்தை. விசுவாசத்தை எல்லாம் சொல்லுமா, விசுவாசத்தை. அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருக்கனால தான் அவரால் ஓடவே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம தளர்ந்து போகிற ஆவி முதல்ல எதை தாக்கும்னா நம்முடைய விசுவாசத்தை தான் தாக்கும். விசுவாசம் இல்லாமல் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஜோம் பண்ணுறேன் சொல்கிற மேட்டரில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களான்னு சொன்னேன். ஏன்னா கடமைக்கு ஜோம் பண்ணிடலாம், கடமைக்காக 1 மணி நேரம் இருந்துடலாம். ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையில் சொல்ல முடியும், 6 மணி நாட்கள் எனக்கு ஜோம் பண்ணவே தெரியாது. எனக்கு கீபோர்டுன்னா அவ்வளோ இஷ்டம். பாஸ்டர் அடியில் ஒரு பாம்பு வச்சாங்க, டமார்னு 1 மணி நேரம் ஜோம் பண்ணாமல் கீபோர்டு போடக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஜோம் பண்ணவே தெரியாது. அலாரம் வச்சு ஜோம் பண்ண நாட்கள் உண்டு. 1 மணி நேரம் எப்படியா ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சு கரெக்டாக அலாரம் அடிக்க எந்திரிச்சிருவேன். கர்த்தர் சோத்திரம் நாத்துமாவே போட்டுருவேன். அதுக்கு வேறு எதுவுமே ஜோம் பண்ண தெரியாது. சோத்திரம் ஆத்திரம் அல்லையோ அது மட்டும் தான் தெரியும். ஆண்டவரே கீபோர்டு போடாட்டா எங்கள் பாஸ்டர் விடமாட்டாரே அது மட்டும் தான் தெரியும். அப்படி வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் என்னை விசுவாசத்தில் நடத்தினாரோ அந்த விசுவாசம் ஜெபத்தில் எங்களை நடத்தினது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், அற்புதம் ஜெபித்தா நடக்கும். தேவனுடைய திட்டம் நமக்கு ஜெபித்தா கொடுக்கப்படும். அற்புத அடையாளங்கள் நம்ம மூலம் நடத்தால் நாம் ஜெபித்தால் அற்புத அடையாளம் நடக்கும். வியாதி சுகமாகுதா, ஜோம் பண்ணுங்க வியாதி சுகமாக சொல்கிறோமா? அற்புத அடையாளங்கள் ஜெபத்தால் கிடைக்கும். ஆவிக்குரிய வரங்கள் ஜெபத்தால் கிடைக்கும். ஆனால் விசுவாசம் தலைமுறையாக கடத்தப்படும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் தானே. அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசால்களும் உன் தாயாகிய ஐனேக்கள் இருந்தது, இப்பொழுது நான் உனக்குள்ள இருக்கிறதை காண்கிறேன். அப்போ நமக்குள்ள இருக்க விசுவாசம் தான் நம்ம பிள்ளைக்குள்ளே இருக்கும். நமக்குள்ள இருக்க விசுவாசம் தான். விசுவாசம் தலைமுறைக்கும் கடத்தப்படும். எங்க அபிஷேகம் ஜோம் பண்ணா கிடைக்கும், வல்லமை ஜோம் பண்ணா கிடைக்கும், வரங்கள் ஜோம் பண்ணா கிடைக்கும். ஆனால் விசுவாசம் தலைமுறையாக கடத்தப்படும். இன்னைக்கு நாம் நல்லா இருக்கோம், நம்ம சந்ததி நல்லா இருக்குதா, நம்முடைய சந்ததி விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு இருக்குதா, தளராமல் இருக்குதான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமேனா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தளர பண்ணுகிற ஆவி எதில் அடிக்குன்னா விசுவாசத்தை தான் தாக்கும். ஏன்னா நமக்கு அவிசுவாசம் எப்போ உள்ளே வந்துட்டோ ஜோம் பண்ண மாட்டோம், வேதத்து மேலே வாஞ்ச இருக்காது, அபிஷேகத்தை நாட மாட்டோம், அந்நிய பாஷையை நாட மாட்டோம், சுவிசேஷம் அறிவிக்க நாட மாட்டோம், ஆவிக்குரிய கூட்டங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாட மாட்டோம். ஏன் பரலோகத்தை கூட நாட மாட்டோம். நான் இப்படியே இருந்து செத்தா கூட நல்லமா இருக்குமேன்னு சொல்லி தோன்ற வைக்கிறது தான் தளர பண்ணும் ஆவியோட கிரியை. நல்ல உடனே எளியா தானே. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு கிழவி வந்து சொல்கிறா, நாளைக்கு நீ எப்படி நேற்று என்னோட தீர்க்கதரிசனம் செஞ்சியோ அதே மாதிரி நான் உன்னை நாளைக்கு போட்டு தள்ளின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்த உடனே அக்னி இறக்கின ஒரு அற்புதமான மனிதன் இப்போது அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன், சாக போகிறேன். அதனால தான் சொன்னேன், தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆவிக்குரிய கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொங்க, இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் நிரம்புங்கன்னு சொல்ல காரணம் என்ன? தளர பண்ணுகிற ஆவி தன்னுடைய வாழ்க்கையே கசப்பாக என்ன வைக்கும். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக சொல்லி முடிச்சிடும். எவைகள் நம்மை பலனடை செய்யும்? 1 வேகமாக எழுதுக. 1 தேவனுடைய சமூகம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
கர்த்தரை காத்திருக்கிறவளோ புதுபலன் அடைவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். ஏனென்றால் அவர் சமூகத்திலே வரும்பொழுது சோர்ந்து போய் எனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் கூட நல்ல திடமா இருக்க வாலிபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நானும் சோர்ந்து போன இடத்திலையும் என்னை தளராமல் தாங்குகிற ஒரு தகப்பன், அவர் எனக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அபிஷேகம் நம்மளை பலனடைய செய்யும். இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம இந்த தளர்ந்து போய் ஆவியிலிருந்து தப்பிக்கணும்னா ஒன்று தேவ சமூகம், ரெண்டாவது அபிஷேகம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து, அதுவரை தளர்ந்து போயிருந்த சீஷர்கள், அதுவரை பலவீனப்பட்டிருந்த சீஷர்கள், ஹல்லேலூயா, மறுதளித்தவர்கள்லாம் தளர்ந்து போனவர்கள் தான். அப்போ நீங்க ஒன்று நினைக்கலாம், என் வாழ்க்கையில தளர்ந்து போயிட்டேன்னு எழும்ப முடியாதா? இல்ல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து, அது வரைக்கும் பலவீனப்பட்டு தளர்ந்து போய் இந்த சீஷர்கள் நடுவே எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் நிரம்பி இருந்தாரோ, அப்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது பேதுரு நிரம்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரே பிரசங்கத்தில் குறைந்தது 3000க்கு மேல ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த பிரசங்கத்தில் 5000க்கு மேல ரட்சிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய எழுப்புதலை அவர்கள் கண்கள் கண்டது. ஓ, இந்த பகல் வேளையிலே நீங்க தளர்ந்து போய் சோர்ந்து போய் வந்திருப்பீர்கள், இந்த பகல் வேளை ஆவியில் நீங்க நிரம்புவீர்கள். இதுவரை உங்களை பலவீனப்படுத்தின ஆவி உங்களை விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆளுகை செய்வார். அப்பொழுது நீங்கள் பலனடைந்து உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பகுதியிலே, உங்கள் தேசத்திலே நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள். அப்போ நம்ம சாட்சியாய் மாற வேண்டும் என்றால் ஆவியில் நிரம்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியா ஒண்ணு, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருப்பதில் நீங்க தளர்ந்து போகாதிருங்கள். ஆவியில் நிரம்புவதில் நீங்க தளர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்தில் நீங்க தளர்ந்து போகாதிருப்பீர்கள். நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே மிகப்பெரிய அறுவடையை நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க சொல்லலாமா? கடைசியா வாசிக்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நன்மை செய்கிறதில் பின்பக்கம் வாசிக்கலாமா? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஜெபத்திலே நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். நமக்காக மிகப்பெரிய ஒரு அறுவடை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஒரு எழுப்புதல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கப்பட்டிடலாமா? எல்லாரும் முழங்கப்பட்டு கண்கள் மூடி. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிந்து இருக்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வந்த தளர்வு, ஏன் நம்ம அடிக்கடி சோர்ந்து போயிருங்க விட கிடைச்சிச்சா? எவைகள்லாம் நம்ம சோர்ந்து போக பண்ணும்? ஏன் நான் சோர்ந்து போறேன்? எதனால நான் சோர்ந்து போறேன்? எவைகள் என்ன சோர்ந்து போக வைக்குது? நான் சோர்ந்து போகலேருந்து விடுதலை பெறணும்னா என்ன வேணும்? நான் சோர்ந்து போகாமல் இருந்தா என்னத்தை பார்ப்பேன்? மிகப்பெரிய அறுவடையை, எழுப்புதலை, மாற்றத்தை பார்ப்பேன். இன்னைக்கு ஜெபத்தை குடும்பத்தில் மாற்றம் வரலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் வந்திருப்பீங்கனால் அந்த ஜெபத்தை நீங்க விட்டு விடாதீர்கள். அநேக ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே ஜெப குறிப்பை விட்டது உண்டு. மீண்டுமா இந்த பகல் வேளையில் அந்த ஜெப குறிப்பை நீங்க ஜெபிக்க தொடங்குவீர்களானால் ஏற்ற காலத்தில் நீங்க அறுப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்லா ஜெபி, நல்லா ஆவில நிரம்பலாமா? ரியாந்தரபல சந்தரபலரபலரபா. இந்த பகலிலே மீண்டும் ஒரு ஆவியான நிரப்புதல், ஆவியான நிரப்புதல். ஓ ரீபாலா, சோர்ந்து போயிருக்கு அவர் பலன் கொடுத்து சத்தம் இல்லாதவனுக்கு சத்தத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஓ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில வந்த தளர்வு, ஏன் நான் சோர்ந்து போயினேன்? கடந்த நாட்கள் இருந்த பிரச்சனை நினைத்து சோர்வு, இப்போது நான் கடந்து வருகிற பிரச்சனை நினைத்து சோர்வு. இனி நான் என்ன வருமானு சொல்லி நினைச்சு என் வாழ்க்கை நான் சோர்ந்து போய் கடந்தது நினைத்து
முந்தினதை நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, ஆனால் நம் தேவன் புதியவைகளை தோன்ற செய்கிற தேவ. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது, அது இப்பொழுது, அது இப்பொழுது இந்த பகல் வேளையிலே ரபா சத்தா ரகேதே ரிமானா துதாபாத்தே ரிபா சத்தா ரபா ஆவியானவர் வரும்பொழுது, ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு ஆவிக்குரிய பலன், ஒரு ஆவிக்குரிய பலன், ஒரு உன்னத பலன், உன்னத பலன் இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது நல்ல கையை தட்டி பூசிக்கோங்க. ரிபா ரகா தானா ரிபா லகா தானா ரிபா தாரா பாலா சத்தா ரிபா ரிபா லகா தாரா பாலா ரிபா தானா ரியா நரபல ரபா. அநேக நாட்கள் ஜெபிக்காமல் விட்ட ஜெப குறிப்பு இப்பொழுது மீண்டுமாய், இப்பொழுது மீண்டுமாய். ஓ, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். நீ சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத. உலகத்தின் உள்ளவனிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் ஆபிரகாமிலே பெரியவர், அவர் மோசேயை விட பெரியவர். கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். இதுவரை நீங்க தளர்ந்து போயிருக்கலாம், இதுவரை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் 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 இந்த பகலிலே ஒரு உற்சாகத்தின் ஆவி ரபாலா ரஹந்தா ரபாலா சந்தாரா ரியா தரபல பல பல துடாபா தரபல பல 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 ரியா தரபல சியா தர. ஓ ரிகே ரேகே ரேகாபா ரகாதா ரபாலா ரிகாபாலா ரபா. நல்ல 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 எல்லாரும் கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து, கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து தேவ சமூகத்தை நான் விட மாட்டேன் ஏசப்பா. உங்க சமூகமே என்னை பலப்படுத்துகிற இடம், உங்க சமூகமே என்னை பலப்படுத்துகிற இடம். உங்களுடைய ஆவியை நான் விட்டுற மாட்டேன், அபிஷேகத்தை நான் சோர்ந்து போக மாட்டேன், அந்நிய பாஷை பேச இனி விட மாட்டேன், இனி விட மாட்டேன். ஏன்னா அந்நிய பாஷை, அந்நிய பாஷை என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ஒருவேளை இந்த பகல் வேளையிலே நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்துல தளரப்பட்டு வந்தீங்கன்னா, ஒருவேளை விசுவாசத்துல தளர்ந்து போய் வந்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்ன பலன் உண்டு. என்ன என்னை பலப்படுத்துகிறவ இயேசு, என்னை பலப்படுத்துகிறவ, என்னை பலவீனப்படுத்துகிறது மனிதனா இருக்கலாம், என்னை பலவீனப்படுத்துகிறது மனிதனா இருக்கலாம், என்னை தோல்வியடை செய்கிறது மனிதனா இருக்கலாம். ஆனால் எனக்கு ஜெயத்தை தருகிறவ என் தேவன். அந்த வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிறது மனிதன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற மனிதன் அல்ல, என்னை உடைக்கிறது தான் மனிதன். ஆனால் என்னை உருவாக்குறது சர்வ வல்லமையுள்ள தேவன். உடைக்கிறது மனிதன், உருவாக்குறது சர்வ வல்லமையுள்ள தேவன். உடைக்கிறது மனிதன், ஆனால் உருவாக்குறது சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப அக்கினி, இப்ப அக்கினி, இப்ப அக்கினி, உருவாக்குற அக்கினி பேசுற வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே சபை நடுவே, சபை நடுவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஏ பேதுருவே, ஏ பேதுருவே, உன் சிறையிருப்பு மாறும். ஓ, விழாவில் தட்டுறாரு, விழாவில் தட்டுறாரு. நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏ எலியாவே, உனக்கு என்ன வேலை? நீ ஏன் தளர்ந்து போயிருக்க? நீ ஏன் சோர்ந்து போயிருக்க? நடந்து நினைத்து சோர்ந்து போகாத, இது நடக்க போறது நினைத்து சோர்ந்து போகாத. உன்னுடைய தரிசனத்தை பார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சபை பலப்படட்டும், சபை பலப்படட்டும், சபை ஆவில பலப்படட்டும். ஒரு பலன், ஒரு உன்னதத்தில் இறங்குற பலன், ஒரு உன்னதத்தில் இங்க பலன். ஓ, கொஞ்சம் அபிஷேகத்தை நிரம்பி அந்த ஆவியை வெட்டுங்க, அந்த ஆவியை வெட்டுங்க. அந்நிய பாஷையில் நிரம்பி உங்களை தளர பண்ணுகிற ஆவி, தளர பண்ணுகிற ஆவி. ரபா ஹந்தா ரீமானா ஹந்தா ரீபா உர்ரபா தவரா. ஐயோ, சில வார்த்தைகளை கொண்டு வந்து தளர பண்ணுகிற ஆவி, சில தாமதங்களை நினைக்க வைத்து என்னை தளர பண்ணுகிற ஆவி. ஓ தாமதங்கள், ஓ தாமதங்கள் எனக்கு தரமானவர்களை கொண்டு வரும். தாமதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தரமானதை, சிறந்ததை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். எவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு சொல்லி கேட்காதீங்க. நான் இவ்வளவு நாள் காத்திருந்துட்டேன், இனி இவ்வளவு நாள் காத்திருந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில லெக்கு சரியா இருக்குமானால், நான் இவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லி உங்க லெக்கு சரியா இருக்குமானால், நம்ம சபையிலிருந்து தென்காசி போக வேண்டுமானால் 10 கிலோமீட்டர்,
நீங்க போக வேண்டிய இடம் உங்களுக்கு தெரிந்து விட்டால் நீங்க வழியிலே சோர்ந்து போக மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. ஏன் காரணம்? நான் எங்க போகணுங்க வழி தெரியல, வழி தெரியல, வழி தெரியாம நிற்கிறீங்க, வழி அறியாத வழி அறியாமல் நிற்கிறீங்க. ரபாலா சாந்தா ரபாலா, அந்த தரிசனங்கள் ஆதிலிருந்து தரிசனங்கள் இந்த பகல் வேளை உயிரிழையட்டும், 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 உயிரிழையட்டும். அந்த ஆவிலிருந்து ஜெப அனுபவம், அந்த தரிசனம், அந்த ஆத்ம பாரம், ஆத்ம பாரம் fill out, fill out, fill out. ரகதனா ரபாலா சே ரிகதா ரபாலா ரபா, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், அந்த தரிசனத்தை உயிர்ப்பிக்கிற அபிஷேகம். fill out, fill out. ரந்தல் கந்தல் கமனா ரிகதே ரே ரிபாலா சதர பல 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 துதா பல 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 பசிகோல் ரபல பல 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 துதா பல 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 ஆவி உயிர்ப்பிக்கப்படுது, ஆவி 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 உயிர்ப்பிக்கப்படுது, ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. நரம்பு 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 ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இதுவரை இதுவரை பிளவிலப்படுத்தின ஆவி வெட்டப்படுது, 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 வெட்டப்படுது. அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே ஜெயம் எடுத்த தேவன், அந்த தேவன், அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த, மரண பரியந்த அவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வழியில சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, வழியில தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன். இந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கையில குறித்த நேரம் என்பது நாம் எதிர்பார்த்த நேரம் அல்ல, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நேரம். ஓ ரிபாலா சந்தாரா ரியா தரபலபலா. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீங்க? எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீங்க? அப்படியே ஜோம் பண்ணலாமே, அப்படியே ஜோம் பண்ணலாமே. ரிபாலா சந்தாரா, ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். பலவீனத்தை மாற்றி, பலவீனத்தை மாற்றி தளர பண்ணுகிற ஆவியை நிர்மலமாக்குகிற ஒரு பலத்த அபிஷேகம். ரீமா ஹந்தா ரீகா தானா ரபா ரபா லகா தி ரீமா ஹண்டி ஸ்ரீகா தானா ரக தர பலா உட்டாபா தர சந்தா ரியா தர பல வைட பியான் தர பலா ஆஸ்தா ரக தர பல ரபா. பொல்லாதாவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு, 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 வெளியேறு. ரீபா ரக தர ரீபா தர பல 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 உட்டாபா தர பல ரபா ரீபால சந்தர பல ரபா ரபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை நிரம்புங்க. இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு விடுதலை, இன்னைக்கு சபைக்குள்ள விடுதலை. பொல்லாத ஆவி, தளர பண்ணுகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம், 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 சபிக்கிறோம். வெளியேறு, 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 வெளியேறு. எனக்கு நடக்குமா நடக்காதா? விடுதலை கிடைக்குமா கிடைக்காத? தளர பண்ணுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ரபா லபா 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 துகா லபா 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 ரபா லபா 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 ரியா தரபல ரபா துடா லபா லபா ரியா தரபல பல துடா தரபல ரபா ரியா தரபல ஷியா தரபல ரபா ரபா ரியா தரபல ரபா துடா ரபா ரபா ரிபா ரந்த ரக தரபல ரபா துடா தரபல சந்த ரபல ரபா. நிரம்புக, நிரம்புக, நிரம்புக. இப்போ நிரப்புதல், இப்போ நிரப்புதல், இப்போ நிரப்புதல். இப்போ 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 ரிபா லக தரபல சந்தா ரியா தரபல ரபா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இந்த முழங்காயாம் முழங்கிட நாம் மூன்றில் ஒன்றாக ஒளிப்பவர் நாம். முழங்காயாவும் முடங்கிடும் நாம் மூன்றில் ஒன்றாக ஒளிப்பவர் நாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ரீபா ஹந்தா ரேடே ரேடே சந்தா ராபா லாரா ரீகா தானா ரேபா லகா தாரா பாலா ரேடே ரீபா தாரா சந்தா ரேடே ரிக்கா பாலா ரேடே ரீமா லகா தாரா பாலா ரூடா பாலா ரேடே ரீகா தானா ரீபா லகா தாரா பாலா ரேடே ரீபா லகா தாரா பாலா ரூடா பாலா ரேடே ரிக்கா பாலா சந்தா ரேடே ரிக்கா பாலா ரேடே ரீபா லகா தாரா பாலா ரூடா பாலா ரேடே
நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டில அறுக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் விழுது 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 ஒவ்வொரு மேலும் ஒரு பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம், ஒரு விடுதலின் அபிஷேகம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணின தேவனா இருக்கிறார். தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காக நல்ல கைதட்டி நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரபா லாரா ஹந்தா ரபா ரியா தரபலா துடாபான் தரபலா ரீபாலா ஹம்தா ரபலா துடாபான் தரபலா ரபா ரீபாபா 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 ரீபாபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா தளர்ந்து போக பண்ணிக்கிற எல்லா அந்தகார வல்லமையெல்லாம் செயலிழந்து போன கிருபைகளுக்காக நன்றி 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 நன்றி. எத்தனை பேர் நன்றி சொல்லிடுங்க? தளர பண்ணிக்கிற கிரியைகள் அழிக்கப்பட்டு போன கிருபைகளுக்காக நன்றி 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 நன்றி. துக்க நாட்களை முடிந்து போகிற பண்ணிக்கிற தகப்பன், ஓ எங்களை தளர பண்ணிக்கிற எல்லா அந்தகார வல்லமையிலிருந்து எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. அப்படியே கேட்போமா நல்ல ஜெபாவியை